இப்போ ஈரானுக்கு மற்றொரு சோதனை வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, யார் இந்த குர்திஷ் அமைப்பு? இந்த குர்திஷ் அமைப்புக்கும் ஈரானுக்கும் இடையில் என்ன பிரச்சனை? இதனால பல இடங்கள்ல வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து இதில் பயணித்த 32 படை வீரர்கள் இலங்கை படையினரால் பாதுகாக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றார்கள். ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் ஆரம்பிச்சு இன்றோட 5வது நாள். யுத்தம் ஆரம்பிச்சு இந்த 5வது நாள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றது என்பதை நாம் இப்போ சுருக்கமா பார்க்கலாம். ஈரானின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து பலத்த தாக்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஏவுகணை உற்பத்தி நிலையங்கள், இராணுவ தளங்கள், விமான பாதுகாப்பு நிலையங்கள், இதுபோக பாடசாலைகள் மற்றும் வைத்தியசாலைகள் என்று கிட்டத்தட்ட 1700க்கும் மேற்பட்ட இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா விமான தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில ஈரான் இப்போ என்ன செஞ்சிருக்கன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கின்ற இந்த மத்திய கிழக்காசிய அரபு நாடுகள், குவைட், பஹ்ரைன், கட்டார் போன்ற அந்த அனைத்து நாடுகளிலும் ஏவுகணை தாக்குதல்கள் நடந்திருக்கின்றது. இது மட்டும் இல்லாம லெபனானுடைய ஹிஸ்புல்லா அமைப்பும் 40க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது தொடுத்திருக்கின்றது என்கின்ற தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றது. இதனால பல இடங்கள்ல வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த விடயம் மிக முக்கியமானது, இந்த போர் மத்திய கிழக்காசிய எல்லைகளை தாண்டி இலங்கை வரை வந்தடைந்திருக்கின்றது. அதாவது ஈரானுடைய ஒரு போர்க்கப்பல் அமெரிக்காவினுடைய நீர்மூழ்கி கப்பலினால் தாக்குதல் நடத்தப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் பயணித்த 32 படை வீரர்கள் இலங்கை படையினரால் பாதுகாக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றார்கள். கிட்டத்தட்ட 87 பேர் உயிரிழந்ததாகவும் அதிகமானோர் காணாமலாக்கப்பட்டதாகவும் தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை ஒன்று துருக்கியினுடைய வான்பரப்பில் சென்றதாகவும் அதனை நேட்டோவினுடைய பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியதாகவும் தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இதனால் நேட்டோவும் இந்த போருக்குள் உள்வாங்கப்படலாம் என்ற அச்சம் நிலவுகின்றது. இப்போ ஈரானுக்கு மற்றொரு சோதனை வந்திருக்கு. என்னன்னு சொன்னா, ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் இருந்து குர்திஷ் சொல்ற ஆயுத குழு ஒன்று ஈரானுடைய மரிவானுங்கிற இடத்திற்குள் நுழைந்ததாகவும் அந்த இடத்தை கைப்பற்றியதாகவும் தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. யார் இந்த குர்திஷ் அமைப்பு? இந்த குர்திஷ் அமைப்புக்கும் ஈரானுக்கும் இடையில் என்ன பிரச்சனை? குர்திஷ் அமைப்பை பற்றி முழு விடயங்கள் பேச வேண்டும் என்றால் இந்த காணொளி நீண்டுவிடும். அதனால் குர்திஷை பற்றிய தனி தொகுப்பொன்று நான் வேறு ஒரு வீடியோவில் போடுகிறேன். அந்த வீடியோவை பார்த்து இந்த குர்திஷ் அமைப்பு யார், இவர்கள் எங்கு வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குர்திஷ் அமைப்பு வந்து ஈரானுடைய ஒரு பகுதியினை கைப்பற்றியதனால ஈரான் பல முனைகளிலும் போராட வேண்டிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போரினுடைய முக்கியமான விடயம் ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடரை தெரிவு செய்வது. ஏனென்றால் முன்னாள் சுப்ரீம் லீடர் இப்போது புதிய சுப்ரீம் லீடரை தெரிவு செய்யும் நடவடிக்கை அங்கே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதுவரைக்குமான முடிவெடுக்கும் அதிகாரம் 3 பேர் கொண்ட குழுவிடம் மாத்திரமே அங்கே காணப்படுகின்றது. ஆனால் மொஜிதபா கமேனி, அதாவது கமேனியினுடைய மகன் அவர்கள் புதிய சுப்ரீம் லீடராக தெரிவு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதை சில ஊடகங்கள் உறுதி செய்திருக்கின்றது. ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பித்து 5வது நாள் கடந்து செல்கின்ற இந்த வேளையில் இந்த யுத்தத்தினால் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மட்டுமல்ல உலகில் உள்ள பல நாடுகளுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. உதாரணமாக எண்ணெயினுடைய விலை உலக சந்தையிலே அதிகரித்து விட்டது. வான்வழி போக்குவரத்து, விமான போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டு விட்டது. இதனால் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த விடயங்களால் யுத்தம் ஆரம்பித்து 5வது நாள் நிகழ்த்தப்பட்ட விடயங்கள், மீண்டும் இந்த யுத்தம் ஆரம்பித்து 6வது நாள் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிற விடயங்களை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும்.